கருணாசன் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் திரு பொன்ராம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இந்த சல்லியர்கள் திரைப்படத்தில் நடித்துள்ள மகேந்திரன் மற்றும் திருமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படம் நிச்சயமா, ஏன்னா இதில் என்ன நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க, அந்த இலங்கை தமிழில் பேசுறதுனால நிச்சயமா இந்த படம் ஒரு நல்ல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மேதவு கூட நல்லா போச்சு, ஓடிடிலேயே பெரிய லெவலில் ஹிட்டான படம் மேதவு. அதுக்கு அடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு. படம் நல்ல தரமான படம், நான் மேடைக்காக சொல்ல. நிச்சயமாக இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னொரு இது என்ன, ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்டு. இப்போ ஒரு படங்கள் கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கருணாஸை பற்றியும் கிரேஸை பற்றியும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு தான். அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது, எவ்வளோங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. அவரோட பையன் கென்னு உண்மையிலே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது மியூசிக். இங்கே கென்னு வரலையா? நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கென்னுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்க, 30 பேர் தான் வேலை பார்த்தாங்க. படத்தில் எதுவுமே தெரியல, நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி விழாவுக்கு நானும் கலந்துப்பேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் திரு தேனப்பன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வணக்காவலர் வீரப்பனார் வாழ்க்கை வரலாறை சந்தனக்காடு என்ற நெடுந்தொடராக இயக்கி மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்குனர் திரு கௌதமன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர் சீமான், அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் கிட்டு, அன்பிற்குரிய நண்பர் கருணாஸ் உள்ளிட்ட என் திரைப்பட குடும்பத்தினர் சூழ்ந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சல்லியர்கள் திரைப்படமாகிறதுக்கு முன்பே தம்பி கிட்டு அவர்கள் என்னிடம் அந்த கதையை சொன்னாங்க. காரணம், மேதகு படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சல்லியர்கள் சொன்னதுக்கு 2 காரணம். ஒன்று, கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு. 2வது, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்தில் சல்லியரில் நாயகனாக நடிக்கிறதா இருந்தது. ஆனால் இன்னொரு படத்துக்கு முடி நிறையா விட்டதுனால இது உடனடியாக படப்பிடிப்பு போகணும், முடியை ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்பை இந்த கதையாக கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டு அவர்களும் சொன்னபோது பொன்ராம் அவர்களும் நான் தான் பார்த்தேன். உண்மையிலே செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்ச உடனே 2 பேரும் மட்டும்தான் பார்த்தோம். ஒரு கனத்த மனநிலை அதில் இருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காரணம், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு, குறிப்பா அந்த படத்துல நடிச்ச நடிகர்களுடைய அந்த நடிப்பு, செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும், திருமுருகனாக இருக்கட்டும், அதுல இந்த பொண்ணு கதாநாயகியா நடிச்சிருக்கு. அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான் தஞ்சாவூர். ஒரு பேயை போல நடிச்சிருக்கு இந்த படத்துல. அந்த கதாபாத்திரத்தை, அந்த பெண்ணை தாண்டி யாருமே, எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல, இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உரைய வச்சிருச்சு, கலங்க கூட இல்லை, உரைய வச்சிருச்சு. அது மேக்கப்பே போடாமல் அந்த முகம் அப்படியே ஈழத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ, ஒரு டாக்டர், ஒரு சல்லியர்,
ரொம்ப அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், படத்தொகுப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே. இந்த படம் வந்து அதாவது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு அப்படின்னு பாரதி பாடியிருக்காங்க. பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? எந்த இடத்துல, எந்த வரலாற்றுல, எந்த மொழியில இப்படி ஒரு சொல்லு இருக்கு? இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும். தமிழினத்துல மட்டும்தான் அது சாத்தியம். அதை தான் இந்த படம் சொல்லுது. நீங்க மொத்தமா அழிக்கணுங்கிறான். போராடுறவர்கள் இல்லை, போராட்டத்துல நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும் போது அவர்களை காப்பாத்துறவங்களை அடியோட ஒழிக்கணுங்கிறான். எதிரி மருத்துவர்களை, சல்லியர்கள். ஆனால் இந்த படத்துல அதான் மிக முக்கியமான கருப்பொருள். எவனை காப்பாத்துறவனை அழிக்கிறான், காப்பாத்துறவன் கடவுளுக்கு சமமானவன், அந்த கடவுளே அழிக்கிறான் எதிரி சிங்களவன். ஆனா ஒரு சிங்கள போர் வீரன், சிங்களவன் ஒருத்தன் இவங்கள்ட்ட மாட்டிக்கிறான், அடிபட்டு காயம்பட்டு சுயநினைவற்ற நிலையில. அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிக்கிறாங்கிறது அந்த படம். உலகத்துல எங்க நடக்கும்? அவனுக்கான ரத்தம் கிடைக்கல. என்ன ரத்த வகைன்னா வகைய சொல்றா இன்னொரு மருத்துவச்சு. அந்த ரத்தம் அந்த மருத்துவன்கிட்ட இருக்கு. தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாத்துறான். உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? தமிழினத்துல மட்டும்தான் நடக்கும். அது யாரால? எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்புல மட்டும்தான் நடக்கும்னு சொல்றதா இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம். பேசா பொருளை பேசுவதுதான் படைப்புக்கு பேரழகு. அதை இந்த படிப்பு பேசுது. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலங்கிற நிலையில அது கருணாஸ் கையில வந்து விழுது. கருணாஸ் நான் இருக்கேன் அப்படின்னு அதை தாங்கி இந்த குழு எடுத்து முடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து நிக்குது. இனத்தை போலவே, தமிழ்நாட்டை போலவே, தமிழீழத்தை போலவே திக்கு தெரியாத நிக்கிற நிலையில தான் கருணாஸ் இன்னைக்கு எங்களை எல்லாரையும் அழைச்சு இந்த படத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும், இந்த செய்தி எடுத்துட்டு போகணும். இதுவரைக்கும் சேகரித்த பொருளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டு நிக்கிற இந்த படைப்பு வெற்றிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த படைப்பு எடுக்கிறதுக்காக இது எப்படியாவது இது உலகத்தின் பார்வையில கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தகிப்பு, அந்த தவிப்புங்கிறது வந்து ஒரு 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 அதை எப்படி பார்க்கறது? அதுக்கு நாமெல்லாம் தமிழினம் என்ன செய்ய போகுதுங்கிறதான். அதுல ஒரு காட்சி வரும். நீங்க படம் பாருங்க, என்ன பேசினாலும் இந்த படம் கொடுக்கும். மகள் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை, ஆனா அங்க வாழவே முடியாத நிலை, ஆனா அவன் படிக்கணுங்கிறான். ஒரு ஸ்டெதஸ்கோப் கிடைக்குது அவங்ககிட்ட, எடுத்துட்டு வந்து அப்பன் நெஞ்சில் வைக்கிறான். அப்பனுக்கு ஆசை மருத்துவ சாகணும். இவன் சொல்றான், அப்ப பொண்ணு காது வச்சு கேக்குது. அப்பன் சொல்றான், பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்னு கேக்குதாம்மா என் நெஞ்சில இருந்துங்கிறான். அவரு புன்னகை புரிகிறான். பதிலுக்கு அப்பா நீங்க காதுல வைங்கிறான். கர்ணஸ் தான் அப்பன். கர்ணஸ் பொண்ணுடைய நெஞ்சில் வைக்கிறாரு. பொண்ணு சொல்றா, அப்பா இந்த மண்ணுக்கு விடுதலை விடுதலைன்னு என் நெஞ்சில இருந்து கேட்குதா? படைப்பும் வாழ்க்கையும் வீரமும் அறமும் செழித்த இந்த இனம் திக்கு தெரியாம நின்றுட்டு இருக்கு. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் விடை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போராளிகளாலையும் அல்லது எங்கள் தமிழீழ உறவுகளாலையும் அழைக்கப்பட்டு போராட்ட காலத்துக்கு மட்டும் இல்லை, ஐநா சபையில 3 முறை நான் பேசினது, என் படைப்பு ஆவணப்படம் அங்கு திரையிடப்பட்டது. இப்படி ஓடுன அந்த காலகட்டங்கள்லாம் தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை திரைப்படமாக சொன்னாங்களே, சந்தனக்காடு வீரப்பனுடைய அந்த வரலாறு
15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பேசப்படும் பொருளா மட்டும் இல்லை, பரபரப்பா மட்டும் இல்லை, திகிலாவும் அது கடந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கே சொல்ல வேண்டிய அத்தனையும் சமரசம் இல்லாத, எவனுக்கும் கவலைப்படாம அதிகார வர்க்கங்களை அடிச்சு நொறுக்கி எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு படைப்பு செஞ்சாச்சு. ஆனா இன்னமும் பொய்யும் பித்தலாட்டத்தோட சேர்ந்து வீரப்பனை பத்தின செய்திகள் உலா வந்துகிட்டே இருக்கு, படைப்புகள் வந்துட்டு இருக்கு. செய்யறவங்க செய்யட்டும். ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை, ஒரு நீதியை, மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்க யாருக்கும் அருகதையும் இல்லை, நேர்மையும் இல்லை, அரசாங்கம் உட்பட. ஆக அப்படிப்பட்ட நிலையில அந்த சந்தனக்காடு எடுத்தது வீரம் செறிந்த எங்கள் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை படைப்பு செய்யறதுக்கான ஒரு ஒத்திகையா தான் எடுத்தேன். அதை நேர்த்தி எடுத்தேன். வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க, இந்த உலகம் அதிர அதிர, உலக மாந்தர்கள் தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும். அதை செய்யாம நான் தலை செய்ய மாட்டேன். அதுக்காக ஓடுன ஓட்டத்துல ஒரு சிலருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பல கொடூரங்களை அரங்கேற்றின ஒரு சிங்கள போர் வீரன், அவன் ஒரு நாள் அகப்பட்டுக்கிறான். யார்கிட்ட? புலி போராளிகள் கிட்ட. அவனை சிங்களவன்கிட்ட கிடைச்சா சிதைச்சு கொண்டு வருவான். இங்க புலி போராளிகள் கிட்ட கிடைச்சிட்டா முறைப்படி அவனுக்கான விசாரணை, புலிகளுடைய நீதிமன்றம், அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை. அதுல எந்த சமரசமும் இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சிங்கள வீரனை பிடிச்சு சிறையில வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை சிங்கள சிறையில தமிழன் இருந்தா அங்க ஒரு தமிழச்சி போய் அவனை பார்க்க முடியாது, சாமானியனா இருந்தாலும் புலி வீரனா இருந்தாலும். ஆனால் தமிழர் புலிகளுடைய சிறையில இருந்தா ஒரு சிங்கள பெண்ணா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், குடும்பத்துல எந்த உறவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கள வீரனை அவனுடைய இளம் மனைவி, காதல் மனைவி, 6 மாதம் ஆச்சு கைது செஞ்சு பார்க்க வரா. ஒரு காதல் மனைவி, இளம் மனைவி, எவ்வளவு ஆசை இருக்கும். இவன் கொடூரமானவன், மாட்டிக்கிட்டான், வெளியே வருவானா வரமாட்டானா, ஆனால் பார்க்கிற நாள் அன்னைக்கு வரா, பார்க்கிறான். ஆனால் மாலை 5 மணிக்கு கடைசி பேருந்து. அது கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேருந்து இல்லை. சிங்கள பகுதிகளில் அடைப்பு, அந்த போக முடியாது. பார்த்துட்டு போனவ தன் கணவன் தனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு ஏதோ ஒரு மரத்தடியில உட்காந்து அழுதவ பேருந்து தவற விட்டுறான். பேருந்து போயிடுது. இப்ப ரோந்து போன புலிகள் கண் பார்வையில பட்டுறான். என்னன்னு தவிச்சு போறான். எப்படி நீங்க இருந்த, ஏன்னா இது குற்றம், ஏன் பார்க்காம விட்டோம் அப்படின்னு. அவ போயிருக்கணும், போகல, என்ன செய்யறது? வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற சிறை பகுதி அது. நீங்க அதை தாண்டி போனா இந்தாண்ட சிங்கள தடுப்பு அல்ல செக் போஸ்ட், அந்தாண்ட பெண்கள் பகுதி தூரத்துல இருக்கு. இரவு நெருங்குது, எப்படி வச்சிருக்கிறது? தலைவர் வரைக்கும் செய்தி போகுது. ஒரு பெண், சிங்கள பெண் செய்தி போகும்போது என்ன பண்றது? அவளை ஒரு பெண்ணை எப்படி வச்சிருக்கிறது? ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல. தலைவர் சொல்றாரு, சரி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைன்னா ஒரே வழி, அவள் கணவன் அருகில் இருக்கிறது மட்டும்தான். கணவனோடு இரவு தங்க வைத்து அதிகாலையில பத்திரமா அனுப்பி வைங்கிறார். இருக்கிறா, அனுப்பி வச்சிடறாங்க, போயிடுறா. போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பிரச்சனை. தன்னுடைய சொந்த மாமனார், மாமியார், பெற்றவர்கள், சுற்றம், உறவு அத்தனையும் ஒரு 3 மாதத்துல அவளை சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்குது. அவள் கர்ப்பிணி ஆயிருக்கா. எல்லா உறவுகளும், அவளுடைய ரத்த உறவுகள், சிங்கள உறவுகள் எல்லாருமா சேர்ந்து கருவை கலைக்க சொல்றாங்க, களங்கம் உண்டாக்குறாங்க. எங்கேயோ போய் நீ வந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க, என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ வாழ தகுதியற்றவ. ஆனா அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு சொல்றாங்க, யாரை நம்ப சொல்ற? எந்த அரசாங்கம், எந்த இனத்துல இது நடக்கும்? யாரு உன்னை தங்க வச்சிருப்பா? நாங்க நம்ப மாட்டோம்ன்றாங்க. அவ அடிச்சுக்கிறான், அழுகுறான். ஒண்ணு அவ சாகணும், ஆனால் அவ சாக விரும்பல. தன் பிள்ளையை அழிக்கணும், அழிக்க விரும்பல.
காரணம், ஒருவேளை அவன் போனாலும் கூட அந்த பிள்ளைய வளர்த்து தன் கணவனாக அல்லது தன்னுடைய நம்பிக்கையாக அல்லது அவனுக்காக மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு அவ கங்கணம் கட்டுறான். ஒரு முடிவோட வரா, எழுதி அனுப்புறா, மனுவை கொடுக்குறா, நேரடியாக கொடுக்குறா போராளிகளுக்கு. இப்படி தங்கும்போது இப்படி ஆச்சு, இப்ப என்ன கலங்கப்படுத்துறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். சட்டம், புலிகள் சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லும்? அவன் கொடூரமான குற்றவாளி. சட்டம் நிராகரிக்குது. தீர்ப்பு நாள் வயிறு சரிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கா கலக்கத்தோட இந்த சிங்கள பெண். தீர்ப்பு வருது, அதிகபட்சமான உச்சபட்சமான தண்டனை. கதறி அழுகுறாங்க. 5 மணி நெருங்க போகுது, பேருந்து போயிடணும். இப்ப கவனமா இருக்காங்க, தங்கிட்டா சிக்கல். சொல்றாங்க, எந்திரிச்சு போமா, புறப்படு, பேருந்து இருக்கு. இனிமே எதிர்காலமே இல்லை, பிள்ளைக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை, தன் வாழ்க்கை. அப்படியே நடந்து போறா, தளர்ந்து போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேருந்து நெருங்குறா. ஒரு புலி, பெண் போராளி புலியினுடைய குரல் கேட்குது. அவள் பெயரை சொல்லி நில்லுன்னு கத்துறாங்க. அவன் நின்று திரும்பி பார்க்கிறா, இனிமே என்னன்னு. ஓடி வந்த பெண் போராளி, புலி போராளி சொல்றா, உன் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை செய்தி எங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிங்கள பெண்ணாக இருந்தாலோ பெண் என்பவள் பெண் தான். அவள் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கற்போ அவளோ கலங்கப்பட்டிடக் கூடாது. அவன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவனை விடுதலை செய்து உடனடியாக அந்த பெண்ணோடு அனுப்புங்கள்னு எங்க தலைவர் உத்தரவிட்டிருக்காரு. 1 நிமிடம் நில்லு, வந்துருவாங்க. அவளுக்கு நம்ப முடியாது, தளர்ச்சியாய் அப்படி நிக்கிறா. உண்மைதான். நான் கொஞ்ச நேரத்துல அவனை கூட்டிட்டு வராங்க மரியாதையோட. அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அந்த பெண் போராளியை பார்த்து அவன் கேட்கிறான், உங்க தலைவர் இருக்கிற திசை எதுங்கிறான். கையை காட்டுறாங்க, பார்க்கிறான். இங்க இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எங்களை போன்ற சிங்கள பெண்களுக்கும் உங்கள் தலைவர் அண்ணன் தான். என் அண்ணன் இருக்கிற திசையை பார்த்து நான் வணங்கிக்கிறேன்னு அந்த சரிந்த வயிறோடு கீழே படுத்து விழுந்து வணங்கி கும்பிட்டுருக்கா. அப்படி செஞ்சோம், மேதகு பெரிய வெற்றி பெற்றது. சல்லியர்கள் வந்து அதோட பெருசா வெற்றி பெறும். சல்லியர்கள் வந்து ஒரு யுத்த களத்தில் நடக்கிற ஒரு படம். ஆனா அது பழவையவனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான். ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் படம், நல்ல காதல் இருக்கு. ஒரு அரக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோட நிக்கிற கூட்டத்துக்கும் இடையில நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை. நீங்க வெகுஜன ரசிகராக இருந்தா உங்களுக்கு 100% இந்த படம் பிடிக்கும். நீங்க தமிழ் உணர்வாளர்களாக இருந்தா ஆடத்தை நான் நடிச்சிருக்கிறேன், தம்பிகள் நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படைப்பை ஒரு பெரிய படைப்பா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கருணாசனம் தான். இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவர் நிறைய வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர். ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது. இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல காலகட்டங்களில் நான் பயணிச்சிருக்கிறேன். அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக கதறுதுறேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளும் கூட. இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்தை நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவே நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம். இந்த படத்துல உலகத்தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா, ஏன் நம்ம ஊர்ல ஒரு இன்னசென்ட் வயசு இல்லை, ஏன் நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலக படங்கள் பார்க்குற, யுத்த களத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த படத்தை
முதலா ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்கள்ல இந்த படம் தான் இதுவரைக்குமான வந்த படங்கள்ல ஆக சிறந்த படமா இருக்கும். இதை நான் அதிகபட்ச இதுல உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படியெல்லாம் நான் நடிச்ச படம்னு சொல்லல, நான் ஒரு ரசிகனா சொல்றேன். இந்த படம் அந்த தரத்தில் இருக்கு. நன்றி, வணக்கம். இனம் ஆயுதம் ஏந்தி போராடியது. இன்று நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். கடந்த 14 ஆண்டுகளில் எம்மனம் விழுந்து கிடந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற 10 நோக்கங்களில் ஒரே நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, வழிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, தமிழ் என்றால், தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட திரைப்படங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த தமிழர் விருது எங்கள் தமிழீழம் அமைந்திருந்தால் அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி நான் இத்தனை வருடம் தனி ஒருவனாக இருந்தாலும் 5 நண்பர்களோடு தொடர்ச்சியாக வந்து அந்த திரைப்பட விழாவை வந்து நடத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மேதகு திரைப்படத்தை மிக சிறப்பாக எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்கிட்டு மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்து கலைக்கூடாக அந்த கதை நகர்த்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலக தமிழுடைய அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம். அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன். அந்த படம் எங்களுடைய மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். இன்று தமிழ் சினிமாவில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருகின்றன. தமிழக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, போதை வஸ்து, வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள்லாம் அண்மை காலங்களில் வருகின்றன. மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லியர்கள் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும் தமிழ் கிட்டவர்களுக்கு நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன். ஏற்கனவே அவர்களோடு கதைத்திருக்கின்றேன். அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம், அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஒன்றா இருந்திருக்கேன். அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு. இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துமாறு கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாக்களில் இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், அந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் வந்து நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோவிலர், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா,
அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான். அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேர் மகேந்திரன் தம்பி 2 பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பாக அவர் தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றோம். என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை உண்மையை நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையாக, இவ்வளோ சீரியஸாக, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லைடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது. அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன் உனக்கே தெரியலைன்னா நான் என்ன பண்ணுறது பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கதை எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம், உனக்கு சேர்த்து வைக்கலாம், எதுவும் ஃபீல் பண்ணாத. ஃபியூச்சரில் நீ நடிகராக இப்படியா ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும். இதனால் உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையில் அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். திரைப்படைப்பாளர்கள், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல. அது படம் இல்லது, ஒரு வரலாற்று ஆவணம். அது இங்கே பேசிய தம்பி கௌதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள். ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. எங்க இனத்திற்கென்று வரலாறே கிடையாது. ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரக்க. இங்க பிரச்சனையே கல்லணை பார்த்ததுன்னா எங்க பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சிருக்கா, சோழன் ஆண்டு இருக்காங்க அரிகாலன்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை. அருண்மொழி சோழன் ஒருத்தன் ஆண்டா, அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசேந்திர சோழன். உலகம் புறா படையெடுத்து போய் வென்றாங்க. அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு இருக்கிற முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ, மருதுபாண்டிக்கோ, பூலித்தேவனுக்கோ, வேலநாச்சியாருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. பாட்டனார் அழகுமுத்து கோனை பற்றி பேசலாம்னு படித்தா 30 பக்கம் இருக்குது. அதில் கடைசி 3 பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்கு. எல்லாம் தமிழர் இன வரலாறு நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது.
எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கிறது. கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே. நீங்கள் வேலுநாச்சியாரா அங்கே ஒரு துரோகம், மருது பாண்டியாரா அங்கே ஒரு துரோகம், தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம், பண்டார வன்னியானா அவனை என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க. அதனாலதான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது. அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்க. அது ஒன்றும் பயன்படாத. நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்குது. பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணகி போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்று தான். வரலாற்று சான்று எங்க இருக்கு? இல்லை. ஆனால் இதை தெளிந்து உணர்ந்த ஒரு ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்க அண்ணன் மேலே பிரபாகரன். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார். அந்த ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற. அது இறுதி போரில் பாதிக்கு மேல செதஞ்சு அழிஞ்சு போச்சு. சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. அனுராதபுரத்தை அடிக்கிறார், முடிவு பண்ணிட்டார். 21 போராளிகள் போறாங்க, கரும்புலி மறவர்கள். இதுல 3 பேரு படப்பதிவு, இது இந்த போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே 3 பேர் அனுப்புறாரு. உன் உடன் பயிற்சி எடுத்தவன், உடன் பிறந்தவன், இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒரு தாய் பிள்ளைகள் அவன் மூடி செத்துட்டா கூட அவனை போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை. அவன் சண்டை போடுறது நீங்க ஆவணப்படுத்தணும். அதுதான் அது. ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல. நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே. கவிப்பேரரசு வைரமுத்து கூட சொல்றார், ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார். அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார். அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது. பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும். அது என்னன்னா, சிங்லஸ் லிஸ்ட் போல, ஒரு பிரேவ் ஹார்ட் போல, ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமா வரணும், திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டாரு. அதுக்காக தான் அவர் ஆணிவேர் எடுத்தாரு, தயாரிச்சாங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா பாரதி ராஜா, ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. எங்க பிள்ளைகளுக்கு நீங்க பயிற்சி கொடுங்க, அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சாரு. அதுலதான் எல்லாளன் படமும் எடுக்கப்பட்டது. ஆனா அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது. அது கெடுவாய்ப்பா நிறைவேறல. அதை எடுத்து ஆவணப்படுத்தணும். இப்ப தம்பி கூட சொன்னார், தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும், பதிவு பண்ணணும், எடுக்கணும், உறுதியாக எடுக்கணும். அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சிருக்கல, எங்க அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க. அதுக்காக இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க, அந்த ஓரத்தில் வைங்க, பதிவு பண்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும் தள்ளி வைப்போம். வலையொலியில எங்க தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாள்ல வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க, அப்படி தடை பண்ணிவிட்டுருவோம். சுவரட்டி ஒட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான். நான் கூட சொன்னேன், போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில். அதுக்கு தான் இந்த வேலை செய்யும். நாங்களே குறி சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஒட்டுவோம், கிழிச்சு விட்டுருவோம். ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை. அதை முதல்ல உருவாக்கணும், அதுக்கப்புறம் இதை எடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அது செய்ய வேண்டியது. இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது. இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது. நம்ம நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அந்த மொழியில, நபிகளின் மொழியில சேவரசரர் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ, அக்கிரமம் நடக்குதோ, அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார். அவர் வழியில எங்கால
என்ன சொல்ற, பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளது நிலையான் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார் உழவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழாங்க. அப்படி விழித்து கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழர்களுடைய வீர காவிய வரலாறு. அதுல ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி, ஒரு சின்ன பகுதி, அதுதான் இந்த சல்லியர்கள். மருத்துவம்ங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம். தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மறவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது. ஏன்னா அறம் செய்ய விரும்பு, இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்கோவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது. அப்படி அறம் சார்ந்து நின்ற மறவர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுல கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கு அது இரையாக இருக்கட்டும். அவ்வளவு பெரிய ஒரு இனம். புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது, கொடையில எல்லாம் இருக்குது. கொடை வள்ளல்கள் இருக்கான். உலகத்தில் நாடை ஆண்டவனே வள்ளல்களாக இருந்தது, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான். அந்த இனத்துல இந்த பாரியின் பேகனம் தான் ஆகச் சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் வெண்பாமலப்படு. அப்ப ஏன் அவன்லாம் ஆய் நெல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா, இல்லை, பாரியும் பேகனம் தான் ஆகச் சிறந்த கொடையாளர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கேட்டு கொடுக்கறது கொடை தாங்க, ஆனா கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க, அதனால சிறந்த கொடை இல்லை. கேட்காம கொடுக்கறதும் கொடைதான், ஆனா அதையும் விட ஆகச் சிறந்த கொடை இருக்குது. அது என்னன்னா, கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான். முல்லைக்கொடி தேர விட்டுட்டு போய் பாரு இல்லைன்னு சொல்லாது, அது குச்சியை வந்து விட்டாலே போதும். இல்லை அரண்மனைக்கு போய் ஒரு சேவகன் அனுப்பி விட்டா போதும், அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு ஒரு குச்சி வந்து வச்சுட்டு வாடான்னு. நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு, 2 தேரை விட்டு நடந்து விட்டேன். அதனாலதான் அவன் சிறந்தார். பார்த்தா பைத்தியகாரத்தனமா இருக்கும், ஆனா மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் பேகன் பண்ணது. மயிலின போர்வு கேட்டுச்சான்ட்ட, அது இளங்காத்து குளிர்காத்துல தோகை விரிச்சு நல்லா ஆடும். அவர் போர்வை கொடுத்தாரு, அந்த குளிர நடுங்குன்னு சொல்லிட்டு, அது கதையா கூட இருக்கலாம், கற்பனையா கூட இருக்கலாம். நீங்க அகநூறார் படுது, தாதுன் பறவை பேதூரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது. தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள, தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா, இந்த தேர்ல அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கல மணி, அந்த மணியை நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு. அவன் அப்படி மண்ணை உருட்டி மணிக்குள்ள தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறேன். ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த தேரோட்டி வஞ்சோறான், காட்டுக்குள்ள போறோம், தேர் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை. அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள், இந்த வண்ணத்தி பூச்சி எல்லாம் தேன் ஒன்று இருக்கும், இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா, அதனால நிறுத்துறான். அப்ப இதுல இருந்து என்னன்னா, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியதானே, ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு வள்ளுவம் பாடுது. திருக்குறள்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுறேன். அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள், அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான். இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வள்ளுவ பெருமானார். அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை. கௌதம நீங்க குறிப்பிட்டது ஒரு கதை. இது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டது உண்டா? ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான், நிழலை தொட்டான் விடுதலை புரியும் மறவன் என்று நீங்க இதை செய்தி படிச்சதுண்டா? இருக்கவே இருக்கு.
செஞ்சோலையில் வந்து அவன் விண்ணூர்தியிலேருந்து குண்டை வீசி 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். நம்மகிட்டே விண்ணூர்தி இருக்கு. பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம், செய்ய மாட்டார், செய்யல. கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை வந்து தகர்க்கிறார். ஏன் பொது விமான தளத்தில் குண்டு போட அவர்கள் நேரம் இருக்கும்? போடல, செய்ய மாட்டார். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவன் பிரபாகரன் என்பது அவர் தெளிவாக இருந்தார். என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல, என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள ராணுவம் தான். அது தெளிவாக இருந்தார். இந்த படம் வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க. அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒன்றும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முதலா பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, அவரு நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாஸ். அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின. அப்பவே சொன்ன நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு. கிட்டு வந்து என்னுடைய தம்பி, எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ளை, படைப்பாளி. அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அது எழுத்தாற்றல், படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு. படத்துல உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். காட்சி அமைப்புல எதுவும் பொய் சொல்லிட முடியாது. ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் வந்து பொய் பேசும். உருகி சுகம்பரா மாறி திரி எரிந்தால் தீ இட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது. நான் போய் எங்க வாத்தியார்ட்ட கேட்டேன், வேற மதுரையா? அப்ப மதுரை எரிஞ்சு போய் புதுசாகிற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி இல்லடா இருக்கா, அப்படி இல்லடா. அவருடைய இதை அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள், நெஞ்சு எரிந்தார்கள். அதுதான் அது பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது. அப்படிதான் எழுதுனது. தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றாரு. அது சொல்லும், சுவைபட சொல்வதற்கு சொல்லும். ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது, பேசக்கூடாது. அதனால இது காட்சி கற்பனையில செஞ்சது இல்லை. போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளெல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில தான் முதல்ல கொண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடங்கள்ல தகர்த்தான், ஊடகங்கள் எல்லாம் உடைச்சு ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது. அவன் அதையே குறி வச்சு செஞ்சான். ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்க தலைவர் தடம்பரன்று உணர்ச்சி வயப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லை. அவன் செஞ்சான். கடைசியா மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதுல நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த காலு காயம் பட்டுச்சுன்னா நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுச்சு, ஒண்ணுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அது சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. நீங்க ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட்னா கட்டும் கோவம். அங்கேதான் நமக்கு பெருப்பும் கோபமா வர்றது காரணம் தான். உனக்கு என்ன தெரியும்? வரலாறு தெரியாம பொழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், ஏன் பூமி இல்லாதது? பொழைக்க வந்தவன்ட்ட நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறதா வரலாறு. அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான். அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இதை பார்க்கிறேன். அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை தான் இந்த படம் உணர்த்துது. முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். அதில் அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தரும். அது புது நடிகை, புதுசாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில், அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம். அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராடி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. அது நீங்கள் பார்த்து அது அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறதா என்னோட. அதுக்காக அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதை செய்ய வேண்டியதில்லை. உலகம் பூரா இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள்
இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழல்ல வரலாறையே விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க. தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழில் பேசிட்டான்னா, தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும். நான் யாரு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க. திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்க தமிழனா இருந்தா 2000 மடங்கு 1000 மடங்கு கூட பிடிக்காது. அது உண்மைதான். அவ்வளவு சிறப்பான படைப்பு. இதுல என்னென்ன பங்கேற்றுக்கிறதெல்லாம் எல்லாம் என் தம்பிகளா இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி. அது அளவு விடந்த மகிழ்ச்சி. கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது. பெரிய பொருள் செலவு பண்ண முடியல, பெரிய படைப்பா எடுக்க முடியலைனாலும் அந்த உணர்வை சிதையாம கடத்திட்டான். அந்த ஆற்றல் அவனுக்கு அப்ப இருக்கு. குறும்படம் இருக்கிற காலத்துல இருந்தே செஞ்சிருவாங்க. நல்லா செஞ்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு. இசை என்னுடைய மகன் கென்னு அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க. நான் எடுத்தவொன்னே அதான் கேட்டேன். நான் முதல்ல அந்த இதை படிக்கல, கென்னு தானே யாரா அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கானே, கென்னு தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். அதில் கவிப்பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்கு. அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு, இந்த படத்தின் இதயம் போல இருக்கும். ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும். அது சொல்ல பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சராதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அது எப்படிதான் சேகவராசுவராம் பாருங்க, ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எங்கால் என்ன கற்பிக்கிறாருன்னா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பலவலன்னா பேச மாட்டாரு, சுருக்கமா பேசுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏன்னா அவரு சொல்லுக்கு முன் செயல், அதான் அவர் கோட்பாடு. இந்த செய்யலைன்னா செத்துமடி, செய்யலைன்னா சாகடி, அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. அதுதான். இல்லைன்னா செய்யலைன்றாலும் செத்துமடி அப்படின்னு, செத்து மடிஞ்சிட்டா. அதனால சுருக்கமா தான் சொல்லுவாரு, போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வாடா போராடிட்டு சாபம். அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு. அவ்வளவுதான். அதுதான் இந்த படம் உணர்த்தும். நீங்க சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அது சொல்றாங்க பாருங்க, சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுத்துறாங்க. அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா? அது மானம், வீரம், அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நாம் அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றுல பதிவு வர்றது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன? அது அப்புறங்க
அது அப்புறம் பேசணும், அதுக்கு இது இடம் இல்லை. அதனால இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள், ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, முன்னோர்கள்லாம். என்னுடைய அண்ணன் தானவர்கள், அண்ணன் தேனப்பன் அவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள், பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. இது எல்லாரும் பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்து அது ஒரு கடமையாக அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து சிலர் அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது. இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரம்லாம் போயிட்டுது. அன்றைக்கி தான் இது தொலைக்காட்சியில் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது, பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை, நான் அதை பார்க்கிங்க அந்த படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, 4 நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம், அப்புறம் அது படம் பார்க்குறது. எங்கள் படமே பெரிய படமாகி போயிடுச்சு, அதனால் அது கடினமாயிடுச்சு. அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள் ஏதோ ஒரு இது என்ன இப்படி இருக்குது, இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன். அந்த இது வந்து போய் சேரும். எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், இப்போ என் மகனுக்கு தெரியணும்ல, பெரிய பண்ணா யாரு, நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுட்டா மட்டும் போதாதுல, அவனுக்கு தெரியணும்ல. அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு, அது வெள்ளைக்கார பொண்ணு, எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிச்சு, ஈழத்து தம்பியை. அது வந்து பேசுகிறது, அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருன்னா மாவீரன் பிரபாகரன், அண்ணா இமிகிரேஷன் அது என்னையவே விட மாட்டேங்கிறான், அவனை கிட்ட விட போறான். இமிகிரேஷன்ல சிக்கன அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி அது தெரியணும். அப்போதான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும், தலைவர்னா யாருன்னு தெரியணும். ஒரு இனம் யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது, அதான் ஒரு கொடுமை. நான் பெருமைக்கு சொல்லலை, என் உடன் பிறந்தார்கள் மதிப்புமிக்க பெருமக்களே. இந்த நாட்டை 4 முறை 5 முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு 5 ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சுட்டு இருப்பார். சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார். கடைசி வரை ஒரு கெடு வாய்ப்பு, போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. விடுதலை அடைந்து ஒரு 5-10 ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, அவ்வளவுதான், எங்கேயும் கொண்டு போய் சேர்த்துருப்பாரு. அவ்வளவு கனவு வச்சிருந்தாரு. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான்ல, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா, அதான் உலகத்துல எல்லாத்தையும் விட பெரியதுங்கிறான். அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தாரு, தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு. அது நிறைவேறல. அவர் பிள்ளைகள் நாங்களாக அதை நிறைவேற்றணும், அதுக்கு தான் அரும்பாடாட்டி கொண்டிருக்கிறோம். அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாஸ் சொல்கிறான்ல, கென்னுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன், இந்த படத்தை தயாரித்து வைக்கிறது. அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டலடா, அதான் நான் உனக்கு தர சொத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதா. அதில் என் தம்பி கிட்டு எவ்வளோ பாராட்டினாலும் தான் அது நேர்த்தியாக செஞ்சுருக்கான். சிலது எப்படி செய்யணும்னு தெரியாது, அதை தொடக்கூடாது, ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது போய் தொட்டால் அது தேவையில்லாத இது வரும். நீங்கள் 1000 நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சிங்கன்னா ஓடும். நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேங்கூட்டில் ஒரு கல் எடுத்தீங்க, நீங்கள் தான் ஓடுவீங்க. அது நீங்கள் 1000 பேராக இருந்தாலும் ஓடுவீங்க. அது மாதிரி இது ரொம்ப உணர்வு பூர்வமானது. அதை தொடும்போது கவனமாக தொடும், இல்லைன்னா சிக்கலாயிடும், அது தேவையில்லாத ஒன்று. அதனால தான் அதை தொடாதீங்க, தொட்டால் கவனமாக செய்யுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம். அதில் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி, எங்களுடைய மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசு கிட்டும் செஞ்சுட்டாங்கங்கிறதுல எனக்கு பெருமை.
ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவம், அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன். அவர் பேர் பிரபாகரன்னா. அப்போ நல்லா தானே வடிவமைப்பு அது இருக்கும். அதனால தான் அது சொல்கிறேன். ஈரராஜா வீரராஜ் பத்தாக்குறைக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க. உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள், தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்க.